ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் அக்கா தங்கச்சி சின்ன வயசுலேயே ஆர்ஃபனேஜில் தான் இருக்காங்க. அப்பா அம்மா இறந்து போயிட்டதுனால 2 பேரையுமே வேற வேற குடும்பத்தில் தத்து எடுக்கிறாங்க. தத்து எடுத்து வளர்க்க பார்க்குறாங்க. ஆனால் சின்ன பொண்ணு தங்கச்சிக்காரிக்கு சரியான குடும்பம் அமையல அப்படின்ற காரணத்துக்காக அக்காவை கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே ரீபான் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட லைஃபே எந்த அளவுக்கு மாறுச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி. ஒரு சின்ன போராம லைஃபையே எந்த அளவுக்கு மாத்தோம் அப்படின்றது தான் இந்த படத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் 3 வீடியோக்கு நீங்க எல்லாருமே ஹைப் பண்ண மறந்துட்டீங்க. நானுமே சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். அதனால வியூஸ் ரொம்ப 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 கம்மியாக தான் போச்சு. ஸோ அதே தான் அந்த ஹைப் பட்டனையும் நீங்க சேர்த்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களோட புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ சஜஷன் ஆகும். ஸோ மறந்துடாதீங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஆர்ஃபனேஜில் காட்டுறாங்க. அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அப்போ தங்கச்சிக்காரி இவளோட பேர் கொக்கோ. இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, அக்காவை யார் தத்தெடுக்க போகிறாங்களோ அவங்க ஃபேமிலி கிட்ட போயிட்டு, எங்கள் அக்காவுக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, உங்களை பற்றி எப்போ பாரு கேவலமாகவே பேசிகிட்டு இருக்கா, அதனால நீங்கள் என்ன தத்து எடுத்துக்கோங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ரெயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் மனசுக்குள்ளே நல்லாவே ஒரு விஷயம் புரிஞ்சிடுது. நம்ம ரீபான் ஆனா மாதிரி நம்மளோட தங்கச்சியுமே ரீபான் ஆயிருக்கா. அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதை பண்ணட்டும். ஆனா அவ எடுத்த முடிவு தப்பான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியல. எங்களோட ப்ரீவியஸ் லைஃப்ல என்ன ஆச்சு அப்படின்னு நினைச்சு பாக்குறா. அதுல என்ன ஆயிருக்குன்னா, கோகோ ரொம்ப ஆசையா ரெடி ஆகி நின்றுட்டு இருக்கா. என்னை ஒரு நல்ல ஃபேமிலி தத்து எடுத்துட்டு போறாங்க, பணக்கார ஃபேமிலியா இருப்பாங்க அப்படி இப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு ரெயின் தான் வேணும் அப்படின்னு ஹீரோயினை செலக்ட் பண்ணிடுறாங்க. இவளை தத்து எடுக்க ஃபேமிலி பார்த்தா ரொம்ப ஏழைப்பட்டவங்க. அவங்க ஒரு கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க ரெயினை தானே தத்து எடுத்து இருந்திருக்கணும், எதுக்காக இவங்க நம்மளை தத்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. இருந்தாலும் வேற வழி இல்லை இல்லையா, அதனால அவங்க கூட போற மாதிரி ஆயிடுது. போனவ கொஞ்ச நாள்லயே வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. அவங்க ரொம்ப ஏழையா இருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த அம்மாவும் அங்கங்க போஸ்டர் ஒட்டி அந்த பொண்ணை எப்படியாவது மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இவ தான் வேணும்னு ஓடி போனவளாச்சு, இவ எப்படி அவங்களுக்கு கிடைப்பா? இப்பதான் ரெயினை பத்தி காட்டுறாங்க. ரெயினை தத்து எடுக்கிறாங்க இல்லையா பணக்கார ஃபேமிலி, அவங்க வராங்க. வாமா, இனிமே நான் தான் உங்களோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பணக்கார ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க இவளை பொண்ணு மாதிரி வளர்க்கறதுக்காக எல்லாம் தத்து எடுத்துட்டு போல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவளை பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்காங்க, வேலைக்காரியை விட மோசமா நடத்தி இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அவங்க பையன் ஒருத்தன் இருக்கான். பையனுக்கு அவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டே வருது. அதனால வெளியில சீக்கிரமா எந்த ஒரு பாடி பார்ட்ஸும் கிடைக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நோய் இருக்க பையனுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணை நல்லா சாப்பாடு கொடுத்து திடகாத்திரமா வளர்த்தோம் அப்படின்னா அவனுக்கு தேவையான நேரத்துக்கு தேவையானதெல்லாம் இவகிட்ட இருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்ற முடிவுல தான் ஹீரோயினை கொண்டு போய் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கொஞ்சம் நெஞ்ச அவஸ்தைப்படுறது கிடையாது, அவ்வளவு அவஸ்தைப்படுறா. அது மட்டும் இல்லாம வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவளை அப்படியே கண்ணும் கருத்துமா பத்திரமா வளர்த்துக்கிற மாதிரி பிளான் பண்ணி அவங்க சீனும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவளோட 18வது பர்த்டேக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லவங்க மாதிரி டொனேட் பண்றோம் ஏழைங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இவளை அழகா ரெடி பண்ணி வச்சு இவளையே ஏழை பழங்களுக்கெல்லாம் டொனேட் பண்ண வைக்கிற மாதிரி எல்லாம் சீன் போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் கொக்கோவை காட்டுறாங்க. இவ பாக்குறா, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கியா, உன்னோட ட்ரெஸ் எவ்வளவு வேல்யூவா இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி பொறாமப்படுறா. ஆனா அவளோட மாஸ்க கழட்டின கொக்கோவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். கொக்கோ, நீயா, நான் எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து, நீ ஏன் என்னை பார்க்க வரவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா பேசுறா. என்னது, உன்னை பார்க்க நான் வரணுமா, இவ்வளவு சந்தோஷமா நீ இருக்கிய அதை பார்க்க வரணுமா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஆனா என்னோட நிலைமைய பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உடம்ப காட்டுறா. அப்ப பார்த்தா ஃபுல்லா அவளுக்கு காயமா இருக்கு. அங்க பாக்குறவங்க எல்லாம், ஐயோ இவளுக்கு தகாத நோய் ஒண்ணு வந்துடுச்சு
ஆயிடுச்சு, எல்லாரும் தள்ளி போங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் இவளை பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க. அப்பவும் ஹீரோயின் என்ன பண்றேன்னா அவளோட கோட்டை கழட்டி போட்டுட்டு, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, இனிமே நீ வந்துட்ட இல்லையா, உனக்கு நான், எனக்கு நீ, நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு புது வாழ்க்கையே கற்பனை பண்ணிடுறா. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது போயிட்டு தங்கச்சி கூட ஒன்னா வாழ்ந்துடணும்னு. ஆனா இவ தான் கொலவெறியில வந்திருக்கா இல்லையா, இவ கத்தி எடுத்துட்டு வந்திருக்கா போல. ஹீரோயினை கட்டி பிடிச்சி அவ வயிற்றுலயே சதுக்குன்னு குத்தி விட்டுறா. எதுக்குடி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு போது, நானும் சாகதான் போறேன், அதனால என் கூட சேர்ந்து நீயும் செத்துடு அப்படின்னு சொல்றா. இவளுக்கு நோய் முத்திடுச்சு போல, அதனால இவ சாக போறா. ஸோ ஹீரோயினையும் கொலை பண்ணிடுறா. 2 பேருமே வந்து செத்துடுறாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்த ஹீரோயின் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எனக்கு வர அப்பா அம்மாவை கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். ஆனால் இவ தப்பான முடிவு எடுத்துட்டா, என்னால் இதுக்கு மேலே இதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்காளே தவிர அவ கொக்கோ கிட்ட எதுவுமே சொல்லலை. இவ கொக்கோ வந்து இல்லாத சீனெல்லாம் போட்டு, எனக்கு உங்கள் 2 பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கூட போயிடுறா. அவங்களுமே வந்து சரி ஏதோ ஒன்று நல்லபடியாக வந்தால் போதும், இவங்க 2 பேரோட பிளட்டுமே மேட்ச் தான் ஆச்சு நம்ம பையனுக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சொந்த அக்கா தங்கச்சி இல்லையா, அவளுக்கு ஹீரோயினுக்கு கொஞ்சமாக மனசு மாறி, வேணாண்டி இவங்க கூட போகாத, இவங்க சரி கிடையாது அப்படின்னும் போது இவ என்ன நினச்சிக்கிறான்னா, பணக்கார வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருன்னு சொல்லிட்டு போறா படுறா பாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறா. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு, இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு தான், மதிப்பு மரியாதைன்னா என்னன்னே தெரியல, நாங்க உன்னை பாசமா தத்து எடுத்து வளர்க்கலாம்னு நினைக்கிறோம், ஆனா அவளுக்கு பிடிக்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு கொக்கோவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு கொக்கோவை வந்து தத்தெடுக்கிறதுக்கு வந்தாங்க இல்லையா, அந்த லேடி வராங்க. ஒரு வேளை வந்துட்டு ரெயினுக்கும் நம்மளை பிடிக்காது போல அப்படின்னு நினைச்சு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு, உங்க கூட வர்றதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினை தத்து எடுக்கிறாங்க இல்லையா, அதுல அப்பாவை காட்டுறாங்க. அப்படியா, கன்ஃபார்மா குழந்தைய கூட்டிக்கிட்டியா, சீக்கிரம் வா, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்னடா இப்படி பேசுறாருன்ற மாதிரி இருக்கு. எந்த நேரமும் கண்காணிப்புலயே இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆளுங்களெல்லாம் வச்சு இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எந்த காரணத்து கொண்டும் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு விதமான டவுட்டும் வரக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது, அதே நேரத்துக்கு அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, டீமா நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஆக்சுவலா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, இவருக்கு எப்படி இந்த கனெக்ஷன் எல்லாம் இருக்கு அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும். வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இவ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில பணக்கார வீட்டுல இருந்தா இல்லையா, இது ஒரு சின்ன வீடா தான் இருக்கு. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இங்க செட் ஆகுமா இல்லையான்னு தெரியலமா, ஆனா இதுதான் நம்மளோட வீடு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவ உடனே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா, இயற்கையா இருக்கு இந்த வீடை சுத்தி அப்படின்னு சொல்றா. அப்பா உள்ள இருந்து வேக வேகமா ஓடி வந்து, சாரிமா கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், இன்னைக்கு என்னால வர முடியல, அங்க எனக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப பாசமா பேசுறாரு. ஹீரோயினுக்கு அப்பாலாம் இவ்வளவு பாசமா பேசுவாங்களான்ற மாதிரி இருக்கு. இது பாருமா, எங்களுக்கு பெண் குழந்தையே இல்ல, அதனாலதான் ரொம்ப ஆசையா உன்னை தத்து எடுத்துட்டு வந்திருக்கோம், நாங்க எல்லாரும் உன்னை ரொம்ப நல்லபடியா பார்த்துப்போம், நீ கவலையே படாத அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அந்த பணக்கார அப்ப என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, குடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோயினை அடிச்சு கொடுமைப்படுத்துவான். அவனுக்கு கோவம் பொண்டாட்டி மேல புள்ள மேல இருந்தா அதை அவங்க மேல காட்ட முடியாம அந்த கோவத்தெல்லாம் ஹீரோயின் மேல காட்டியிருப்பான். இப்ப நம்ம கொக்கோவை காட்டுறாங்க. வீடுனா இதுதான் வீடு, சான்ஸே இல்லை, எவ்வளவு பெருசா இருக்கு, நான் இந்த இடத்துல இளவரசி மாதிரி வாழ போறேன், பாஸ்ட் லைஃப்ல வாழ்ந்த வீட்டில் ஒரு டிவி கூட கிடையாது, கன்றாவி, அதெல்லாம் வீடே கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. இப்பதான் குழந்தை வீட்டுக்கு வந்திருக்குன்றதே இல்லாம, வா வா மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மெடிக்கல் டெஸ்டா, எதுக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இவ்வளவு நாள் நீ ஆஃப்னேஜ்ல இருந்திருக்க இல்லையா, உனக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாம இருக்கா அப்படின்னு நாங்க செக் பண்ண போறோம், வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம அம்மா அப்பா பேச்சு கேட்கலன்னா அவங்க அப்புறம் நம்மள மறுபடியும் அங்கேயே விட்டுருவாங்க அப்படின்னு யோசிக்கிறா. பணக்கார வாழ்க்கை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே என்ன பண்றான்னா எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறா, அவங்க சொல்ற எல்லாத்தையும் செய்யறா. அதே நேரத்துக்கு ரெயினை காட்டுறாங்க. ரெயின் வந்து பார்த்தா இங்க அப்பாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருக்கா. அவர் வந்துட்டு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காரு. எதுக்காக நீங்க இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது, நீ முறையா வர இல்லையாமா, அதனாலதான் கடன் வாங்கி வாங்கினேன் அப்படின்னும் போது அவங்க கிள்றாங்க. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பொண்டாட்டி இவங்க ஏதோ ஒன்னத்தை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரெயின் என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த மாதிரி ஃபேன்சி ஃபுட்ஸ் எல்லாம் பிடிக்காது, எனக்கு சாதா சாப்பாடே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு ஆர்வத்துல அப்பா ஏதோ செஞ்சுட்டாரு, நீ இதெல்லாம் சாப்பிடுமா, அடுத்த வாட்டில இருந்து அம்மா உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும்
அதாவது ரெயினுமே வந்து பயங்கர சந்தோஷமா சாப்பிட்றா. அப்பா அம்மா அதை ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இங்க அதே நேரத்துக்கு கொக்கோவும் சாப்பிட்றா. அவங்க வந்து பார்த்தா ரத்தம், அதுக்கப்புறமா வந்து ஈரல், அது இதுன்னு செஞ்சு கொடுக்குறாங்க. அவளுக்கு சுத்தமா அதெல்லாம் பிடிக்கல. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றா. சில குழந்தைங்களாம் சாப்பிடாது இல்லையா, ஏன் பொண்ணுக்கும் ஈரலே பிடிக்காது, அது பிடிக்கல கோமட்டிக்கிட்டு வருது அப்படின்னும் போது இந்த ஆளு செம கத்துறான். உனக்கெல்லாம் அறிவில்லை, ஒரு சாப்பாடு எவ்வளோ விலை தெரியுமா, உன் நல்லதுக்கு தானே, உனக்கு ரத்தம்லாம் நல்லா இருக்கணும், உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது இவ என்ன நினைச்சுக்கிறானா, ஓ அக்கறை போல இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறா. இங்க ரெயினோட வீட்டுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, கல்லு மண்ணிலேயே முட்டி போட்டுட்டு வாமா, நான் வந்துட்டு உனக்கு குதிரை சவாரி பண்றேன் அப்படிங்கிறாரு. ஐயோ கல்லெல்லாம் இருக்கு, அது இல்லாம வந்துட்டு உங்களுக்கு முதுகு வலிக்கும் வேண்டாம் அப்படின்னும் போது, வாமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அப்பா தானே, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வேணாம், நீங்க முட்டி போடாதீங்க, நம்ம வந்து பிளைன் விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் சொல்றா. ஓகே அதுவும் ஓகே தான் அப்படின்னு உடனே அவரோட தோல்ல ஏறி உட்காந்துக்கிறா. அவரும் அப்படியே அவளை தூக்கி வச்சுட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கும் போது அவங்க அம்மாக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அவராலையும் முடியல, முதுகு வலி வந்துடுது. பாவம் நம்ம ரெயினுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுது. அதை பார்த்த உடனே பாவம் அப்பா விவசாய வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு போல, இருந்தாலும் நம்மளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம அவங்களை எப்படியாவது சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு ரெயின் நினைக்கிறா. ரெயினோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு பொம்மை வாங்கிட்டு வர சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சில பொம்மையை வாங்கிட்டு வராங்க. அடே இதை பார்த்தாவே பயமா இருக்கு, கன்றாவியா இருக்கு, இது வந்து என் பொண்ணுக்கு பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் போது, இப்ப இதுதான் ஃபேமஸ், இது எவ்வளவு கன்றாவியா இருந்தாலும் இதை தான் வந்து பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு சுத்துறாங்க பேக்ல அதுல இதுலன்னு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வக்கோளாறுல எக்கச்சக்கமான டாலை வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த டால் வேற கொஞ்சம் காஸ்ட்லி போல. ரெயினுக்கு அதை பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு இவங்க இவ்வளவு வாங்கி இருக்காங்களே, அப்ப எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. உனக்கு இது பிடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்கும் போது, பிடிச்சிருக்கு, ஆனா இவ்வளவு எதுக்கு டாடி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு தேவை அப்படின்னும் போது, ஐயோ இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணது தப்பு, நீங்க எதுக்காக எனக்காக நீங்க இவ்வளோ காசு வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறா. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ அதெல்லாம் நம்ம வேஸ்ட் எல்லாம் பண்ணலம்மா, காசு உங்க அப்பா வந்துட்டு இந்த கைவினை பொருள்லாம் நல்லா செய்வாரு, உனக்காக அவரே கத்துக்கிட்டு இந்த பொம்மையெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்பாக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னா, இது எதுக்குமா வேஸ்ட் பண்ணணும், இது நம்ம பிசினஸாவே பண்ணலாம், இந்த பொம்மை எல்லாம் அப்பா பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டு போய் சிட்டில வித்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவங்களுக்கு அந்த அளவுக்கு நிலைமை இல்லை போல, இவங்க ஏதோ நடிக்கிறாங்க, இருந்தாலும் குழந்தை சொல்றாளே, அப்புறம் நம்பாம போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இவரும் இவங்க அப்பாவும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா நைட்டோட நைட்டை எக்கச்சக்கமா பொம்மையை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, இதெல்லாம் நான் தாம்மா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு வண்டியே கிடைக்கல, அதனால இவங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்றா ரெயின்னு பார்த்தா, இல்ல எனக்கு அந்த இடம் தெரிஞ்ச இடம் தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் பிரச்சனையே படாதீங்க, நான் வந்துட்டு எல்லாத்தையும் வித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அவங்களுக்கு அவளை தனியா அனுப்ப மனசே இல்லை, இருந்தாலும் இவ ரொம்ப அடம் பிடிக்கிறதுனால சரி ஒத்துக்கிறாங்க. அந்த ஊர்க்கார பாட்டியும் ஒருத்தவங்க, கவலைப்படாதீங்க நானும் டவுனுக்கு தான் போறேன், இவ்வளவு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ரெயினுக்கு தெரியாம ஆளை செட் பண்ணிருக்காரு. இன்ச்சுக்கு இன்ச்சு ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இவளும் கொண்டு வந்தது எல்லாத்தையும் வந்து பிளாட்ஃபார்ம்ல போட்டு ஒரு கடை திறந்துடுறா. பார்த்தா ஷாப்பிங்க்கு கொக்கோ வந்திருக்கா. கொக்கோக்கு இன்னும் இவங்களோட முழு சுயரூபம் தெரியல இல்லையா, அதனால அவ இன்னும் ஜாலியா தான் இருக்கா. ரெயினை பார்த்த உடனே வம்புக்கு எழுதே ஆகணும் இல்லையா, நேரா வந்துடுறா. என்ன நீ பிளாட்ஃபார்ம் கடையில வந்து உட்காந்துட்டியா, ஆமா இல்லாத பட்டதுங்க கிட்ட போனா இந்த மாதிரி நிலைமை தான் வரும், நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பத்தியா, இந்த ஜென்மத்துல உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை தான் அமைய போது, அது சாகுற வரைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழ போற அப்படின்னு சொல்றா. உனக்கு அதை பத்தி என்ன கவலை, நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு ரெயின் சொல்றா. இந்த நிலைமையில இருந்தாலும் உனக்கு வாயை பத்தியா, உனக்கு ரொம்ப தான் திமிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெயின் மேல பயங்கரமா கோவப்படுறா. கொக்கோ சும்மாவே டார்ச்சர் பண்ணுவா, கடுப்பானவ சும்மா இருப்பாளா. அவ ரெயினோட தலையில கையில வச்சிருந்த காஃபியை பூரா ஊத்துறாளா.
இவளும் பிடிச்ச ஒரு தள்ளி விட்டுறா. உடனே இவ கீழே விழுந்துட்டு இல்லாத சீன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மா ஐயோ என்னமாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு இவளை சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி காமிச்சுக்கணும் இல்லையா, அதனால வேகமா வந்து கேக்குறாங்க. உங்களை பத்தி அவ தப்பா பேசுறா, அதனால நான் கேட்க போனதுக்கு என்னைய அவ அடிக்கிறா அப்படின்னு சொல்றா. கையில எல்லாம் லைட்டா கீரல் விழுந்துருச்சா, ஐயோ நல்ல வேலை ரத்தம் வரல, ரத்தம் இருந்தா எவ்வளவு ரத்தம் வேஸ்டா போயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காரி டென்ஷன் ஆகுறா. ஆக்சுவலா அது அக்கறையில இல்ல, அதான் உங்களுக்கு தெரியுமே. ரெயினோட அப்பா அம்மா எல்லாத்தையும் வந்துட்டு சிசிடிவி கேமரால பாத்துக்கிட்டு இருக்காங்க அவ என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனா அவ என்ன பண்றா அப்படின்னா கைய பிடிச்சிட்டு அந்த அம்மாக்காரி கொக்கோட அம்மாக்காரி மூஞ்சிலே பலார்னு வச்சிடுறா. ஐயோ நம்ம பொண்ணு இவ்வளவு தைரியமானவளா, இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு இவங்க ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை பத்தி நான் தப்பா சொல்லி இருந்தாலும் அது ஒன்றும் பொய்யெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு உன் பொண்ணு கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்காத, என்கிட்ட கேளு. உன் பொண்ணுதான் வந்து என்ன தொல்லை பண்ணா, நான் பாட்டு பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. இல்லம்மா அவ உங்களை தப்பா பேசினா, அதனாலதான் வந்துட்டு நான் வந்து அவ கிட்ட கோவப்பட்டேன், அவ என்ன அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி கொக்கோ சொல்றா. இப்போ ஒரு பில்டிங் முன்னாடி அவ கடை போட்டிருக்கா இல்லையா, அந்த பில்டிங்கோட HR வராரு. அவர் வந்த உடனே இவரோட கொக்கோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் போய் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த பொண்ணு கடை போட்டுட்டு எவ்வளவு திமிர் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க, இவ ஒரு பிச்சைக்காரி அப்படி இப்படின்னு ஒண்ணு. அந்த ஆளும் கடையை எடுமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றான். என்னால எடுக்க முடியாது, இது கவர்மெண்ட் இடம், நீங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது, அந்த பில்டிங்க்கு மட்டும்தான் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிடுறா. இங்க ரெயினோட அப்பா துடிக்கிறாரு. எவன்டா அவன் ஏன் பொண்ணுகிட்டே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்பவே வந்துட்டு அந்த பில்டிங்கோட ஓனருக்கு நான் போன் பண்றேன்னா இல்லையான்னு பாரு, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருன்னு டென்ஷன் ஆகுறாரு. சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த கம்பெனியோட சிஇஓக்கு கால் பண்ணிட்டு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, உடனே கீழே போகும் அப்படின்னு சொல்றாரு. ரெயினோ ஒத்தையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. என்னால இந்த கடையெல்லாம் எடுக்கவே முடியாது, என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னும் போது அப்படியா ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து நீ வந்து அவளை அடிச்சிருக்க அப்படின்றத நாங்க வந்து காமிச்சிட்டோம் அப்படின்னா சிறுவ சீர்திருத்த பள்ளியில ஒண்ணு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா அதுதான் முக்கியம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க அந்த வீடியோவை எடுங்க, ஏன்னா நான் யாரும் எதுவும் பண்ணல, இவங்கெல்லாம் தான் என்ன அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்றா. இந்த பொம்பளைக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. சின்ன பிள்ளை இவதானே அடிக்க போனா, ஐயோ தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு முழிக்கிறா. பெரியவங்களை கை நீட்டி அடிச்சதுக்கு நீ முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் போது நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. இந்த பொம்மை எல்லாம் இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு பண்ற, இது எல்லாத்தையும் கொளுத்திடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொக்கோவோட அப்பா கொளுத்துறான். தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க, எங்க அப்பா ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு அதை செஞ்சாரு, அவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அதுக்காக அப்படின்னு இவ அழ ஆரம்பிச்சிடுறா. அப்பனா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னும் போது அவங்க அப்பாவோட உழைப்புக்காக இவளுமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறா. இவங்க எல்லாரும் பயங்கர ஆணவமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பணம் அதிகமா வச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இவங்களுக்கு எல்லாம் யார என்ன வேணாலும் பண்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு போல. அப்பதான் சிஇஓவே வந்து இவளை தூக்கி விடுறாரு. என்னமா ஆச்சு, நீ எழுந்துரு, நான் உன்னோட அங்கிள் தான் அப்படின்னும் போது என்னது அங்கிளா அப்படின்னு சொல்றா. சார் இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க எதுக்கு சார் வந்தீங்க அப்படின்னு சொல்லி HR வழிறான். என்னது சின்ன விஷயமா, குழந்தைய நீங்கெல்லாம் இந்த அளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல மனுஷங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு அப்படின்னு கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம கொக்கோவோட அப்பா இருக்கான் இல்லையா, அவனோட பிசினஸுக்கு இவர் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு போல, அதனால இவரை பார்த்த உடனே இவங்க எல்லாம் அப்படியே குழைய ஆரம்பிச்சிடுறாங்க. இனி உனக்கும் எனக்கும் பிசினஸ்னு ஒண்ணுமே கிடையாது, எதுக்காக இந்த பிள்ளைய இப்படி டார்ச்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பிள்ளைக்காக எதுக்கு இந்த ஆள் வந்து இவ்வளவு சண்டை போடுறான் அப்படின்னு. ஒரு சின்ன குழந்தைய கட்டாயப்படுத்தி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க வச்சிருக்க, நீ எல்லாம் வந்துட்டு மனுஷனே கிடையாது, ஃபர்ஸ்ட் நீ வந்து குழந்தைகிட்ட மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆளுங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஆளு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. கொக்கோக்கு செம டென்ஷன், இவளுக்கு மட்டும் எப்படி எல்லாம் நல்லதாவே நடக்குது, இந்த ஆள் வந்து எதுக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த இடத்துக்கு ரெயினோட அப்பா அம்மா அடிச்சு பிடிச்சு வந்துடுறாங்க. வந்த உடனே உனக்கு ஒண்ணும் இல்லலமா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ குழந்தைய கூட்டிட்டு இங்க இருந்து போ, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு அனுப்பிடுறாரு. அப்ப அந்த சிஇஓ வந்துட்டு அண்ணா நீங்க போங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீங்க இவங்களை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. திரும்ப இவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ரெயின் வந்து யார் அவருக்கு உங்களை எப்படி தெரியும், அவர் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு எக்கச்சக்கமா கேள்வி கேட்கிறா. அப்ப அவங்க அப்பா என்ன போய் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவரோட உயிரை நான் காப்பாத்தினேன், அதுல இருந்து அவர் என்ன சொந்த அண்ணன் மாதிரி பாத்துக்கிறாருமா, அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம நமக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்திருக்காரு, இவ்வளவு அளவுக்கு நம்மள அவங்க டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, அதனால அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி கொடுத்திருக்காரு, அது எல்லாமே உனக்கு தான்,
உன் செலவுக்கு தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லி இவகிட்டயே காசு கொடுக்குறாரு. அவ எனக்கு வேணாம்ப்பா, நம்ம ஃபேமிலிக்கு தான் இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்றா. நான் நிறைய பிசினஸ் ஐடியா வச்சிருக்கேன், அதெல்லாம் தான் நான் பண்ண போறேன்ப்பா அப்படின்னும் போது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பதறாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ படிக்கிற வேலையை பரிமாத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்து கதவு திறக்கிறாங்க. பார்த்தா ஒரு பையன் நைட்டி போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அலண்டு போயிடுறாங்க எல்லாரும். அடே தருத்துல பெயில, உன்னை பெத்ததுக்கு நீ இது ஒண்ணுதான் இன்னும் பண்ணாம இருந்த, அதையும் பண்ணிட்டியா, நீ மொத்தமா மாறிட்டியா, ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அப்பா கத்துன்னு கத்துறாரு. அவ்வளவுதான், இவனை கத்துல அப்பா நெஞ்ச பொடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. எல்லாரும் பயந்துடுறாங்க. அப்பவும் அவன் சொல்றான், அப்பா இதெல்லாம் ஒரு டிராமாக்காக தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணல, நான் பையன் தான் அப்படின்னு சொல்றான். அப்பாடா இப்பதான்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, தயவு செஞ்சு இந்த டிராமா பாட்டு டான்ஸ்னு இதையே கட்டிட்டு அழாதடா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, என்ன நீங்க பண்ண விடல அப்படின்னா கண்டிப்பா நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விகதியெல்லாம் தூக்கின்னு ஓடுறான் ரூமுக்கு. ஆக்சுவலா இவன் யாரு அப்படின்னு பார்த்தா இவங்களோட 2வது பையன். அவன் யார்கிட்டயும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். எங்க அப்பாவோட தொல்லை தாங்க முடியல, அவர் சுத்தமா வந்து இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன், நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாரு இந்த கிழமை அப்படி இப்படின்னு சொல்லி யார்கிட்டயோ வந்து பயங்கர கோவமா ரூடா பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ரெயின் வந்துட்டு, என்னதான் இருந்தாலும் அண்ணா நீங்க அப்பாவை பத்தி இப்படியெல்லாம் யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றா. யார்கிட்டயோலாம் பேசல, நான் என் அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இவளுக்கு புரிய வருது, ஓ அப்பனா நமக்கு 2 அண்ணன் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க இந்த கவுன்ல கூட சூப்பரா தான் இருக்கீங்க, போங்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு பெருமை தாங்க முடியல. அப்படியா சொல்ற, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த வார்த்தையிலேயே விழுந்துட்டான் இவகிட்ட. இவங்க 2 பேரும் வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள்லயே பயங்கர அட்டாச் ஆயிடுறாங்க. இவன் என்ன சொல்றான்னா, இப்ப என்ன உங்களுக்கு பாடணும் அவ்வளவுதானே, நீங்க பாடுங்க, நான் கேட்டு நீங்க என்ன கரெக்டா பண்றீங்க தப்பா பண்றீங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு ஒண்ணு இவனை உட்கார வச்சு நாள் பூரா பாடிக்கிட்டு இருக்கான். மறுநாள் காலையில அப்பாவும் அம்மாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் வரான். வந்த உடனே வந்துட்டு ரெயினை பார்த்த உடனே இவன் பயங்கர குஷி ஆயிடுறான். என்னடா இது, இவங்க 2 பேரும் எப்படி இவ்வளவு அட்டாச்மெண்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே செம்ம ஷாக்கா இருக்கு. இப்பயாச்சும் புதுசா எதனா ஒண்ணு செஞ்சு காட்டுவான் அப்படின்னு பார்த்தா வாயிலேயே மியூசிக்க போட்டுக்கிட்டு அட்டகாசமா அவன் பாடிக்கிட்டு இருக்கான். இதை இவ உட்காந்து உண்மையாவே ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது அம்மாக்கும் அப்பாவுக்கும் பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. நம்ம ஊர்ல இந்த ரியாலிட்டி ஷோலாம் நடக்கும் இல்லையா, சூப்பர் சிங்கர் அது இதுன்னு, அந்த மாதிரி ஒரு ஷோல இவன் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அவங்க அப்பா உருப்படுற வேலை எதையும் பார்க்க மாட்டியா அப்படின்னும் போது அண்ணன் ரொம்ப நல்லா பாடுறாரு, தயவு செஞ்சு அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவ தான் பெர்மிஷனே வாங்கி கொடுக்குறா. உண்மையான அண்ணன் தங்கச்சி மாதிரி வந்துட்டு சாப்பாடுல கூட சண்டை போட்டுக்கிட்டு 2 சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க அப்பா அம்மாக்கு ஐயோ இவன் பெரியவனும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அவ கூட அட்டாச் ஆயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த கொக்கோவோட வீட்டுல காட்டுறாங்க, அவங்க அப்பாவை போட்டு அடி பொழந்து விட்டுட்டாங்க இல்லையா, பிசினஸ்க்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லிட்டாரு இல்லையா அவரு. இங்க வந்து அவரு அடிபட்டு கதறிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் பையன்காரன் வந்து என்ன ஆச்சு அப்படின்றதே கேக்குறான். அவ்வளவுதான், நம்ம பிசினஸ் எல்லாமே மொத்தமா போச்சு அப்படின்னு ஒன்னா அதை கேட்ட பையன் அதிர்ச்சியாகி அப்படியே அங்கேயே மைக்கடிச்சு விழுந்துடுறான். அதோட டாக்டரை கூப்பிட்டு செக் பண்றாங்க இவனுக்கு என்ன ஆச்சுன்னு. ஒன்னும் பண்ண முடியாத ஆப்ஷனே இல்ல, அவனுக்கு இப்ப பிளட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னும் போது அதுக்காக சோறு போட்டு ஒரு ஆளையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன யோசிக்கிறீங்க, இதாங்க பிளட்டை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இவளை வந்துட்டு அப்படியே பிளட் பேங்க் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க எல்லாம் வேம்பயர் மாதிரி இவ ரத்தத்தை உரிறாங்க. இத்த கொடி அத்தை சாப்பிடு, அப்பதான் பிளட் அதிகமா வரும் உடம்புல, அப்பதான் வந்துட்டு நீ ஹெல்தியா இருப்ப அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா அவளுக்கு வந்துட்டு மெடிசனை வேற கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அவளுக்கும் இதெல்லாம் தான் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இருக்காது, அவ கொஞ்சம் நல்லா தான் இருந்தா, நம்ம தான் கொஞ்சம் கஷ்டப்படுறோமோ அப்படின்னு வேற தோணுது. மறுபடியும் கொக்கோவோட வீட்டுல காட்டுறாங்க. இப்பதான் பெரிய பையனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பெரியவன் வந்துட்டு கறியெல்லாம் மூஞ்சில பூசிட்டு வந்துட்டு இருக்கான். என்னடா நீ இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது இந்த வாட்டியும் நான் கண்டுபிடிச்ச பாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இவன் பாம் கண்டுபிடிக்கிறவன் போல அடப்பாவி அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ திருந்தவே மாட்டியாடா, வேற எதனா வேலை பாருடா அப்படின்னு சொன்னா இவன் கேட்க மாட்டான். இல்ல நாட்டுக்காக நான் வந்துட்டு என் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன், இது எல்லாத்தையும் நான் நம்ம நாட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான்.
ஆனா இவனுக்கு வந்துட்டு நம்ம ரெயினை பெருசா பிடிக்கல. ஆனா தம்பிக்காரன் ரொம்ப க்ளோஸா இருக்கான் இல்லையா, அதை பார்த்த உடனே ஏன்டா வேலை வெட்டிக்கெல்லாம் போறதில்ல, அது வீட்லயே இருக்க மாதிரி ஒரு கம்பெனி கிடைச்சிடுச்சு அப்படின்னு உடனே இவ கூடயே நீயும் வீட்லயே உட்காந்து சும்மா வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அண்ணா அப்படியெல்லாம் சின்ன பொண்ணு பேசக்கூடாது அப்படின்னு தம்பி சொல்றான். எல்லாரும் உட்காந்து உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தம்பிக்காரன் வந்துட்டு சாப்பாடு ஏதோ கொடுக்க வரான், நமக்கு தான் தரணும் அப்படின்னு அண்ணங்காரன் நினைக்கிறான். ஆனா அவன் எடுத்துட்டு போய் தங்கச்சிக்கு வைக்கிறான். அதை பார்த்த உடனே அண்ணங்காரனுக்கு இன்னும் கொஞ்சம் வெறிச்சல் அதிகமாயிடுது. எந்த ஒரு ஜென்ரேஷனா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும், எந்த ஊரா இருந்தாலும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வர ஒரே இடம் சாப்பிட்ற இடமா தான் இருக்கும். இங்கேயும் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, பிள்ளைங்க ரெண்டத்தையும் தண்டமா வளர்த்துட்டேன், ஐயோ மோசமானதுங்க, என் பேரை கெடுக்க போதுங்க அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அண்ணங்க சாப்பிடாம எழுந்தே போயிடுறாங்க. இருந்து ரெயின் தான் எப்படியாவது எதை பண்ணியாச்சோ வந்துட்டு அடுத்தவங்க கிட்ட அட்டாச் ஆயிடுவா இல்லையா. இப்போ என்ன பண்றான்னா அவங்க அண்ணன் பக்கத்துல போய் உட்காந்துடுறா. உட்கார்ந்த உடனே அவன் வந்துட்டு சயின்ஸ் தானே படிக்கிறான், ஏதோ பாம் எல்லாம் கெமிக்கல் வச்சு கண்டுபிடிக்க தானே படிச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை வச்சு என்ன பண்ணுவீங்க, அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு அவளோட சயின்ஸ் ஆர்வத்தை காட்டுறாளா. அவனுக்கு கொஞ்சம் இவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. இவன் வந்துட்டு கொஞ்சமா வந்து அவகிட்ட சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போ அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்றான்னா இவனோட கண்டுபிடிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்து அவனுக்கே தெரியாம எடுத்துட்டு வந்து போஸ்ட் பண்ணிடுறா. சின்ன அண்ணனை கைக்குள்ள போட்டாச்சு, பெரிய அண்ணனையும் எப்படியாவது கைக்குள்ள போடணும் இல்லையா. அதனால இவன் கிட்ட சயின்ஸை பத்தி கேட்டு 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 அவன் எங்க போறானோ அங்கெல்லாம் போயிட்டே இருக்கா கூடியே. அவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகவே ஆரம்பிச்சிடறான் அவகிட்ட. இப்ப வீட்டுல அம்மா அப்பா கிட்ட ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிடறான் அண்ணனுங்களுக்காக. அவங்களுக்கு பிடிச்சத பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. அவங்களுமே வந்து இவ கேட்கறதுனால எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்துக்கு கொக்கோவோட வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இவளாலதான் எல்லா பிரச்சனையும், இவ போய் அவளை நோண்டாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கொக்கோவை போட்டு அடிக்கிறாங்க. ரெயினையும் சின்ன அண்ணனையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியில ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா வேற ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு சிட்டியில நடக்கிற காம்படிஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவன் ரொம்ப நர்வஸா இருக்கான். எனக்கு பயங்கர பயமா இருக்கு, ஃபைனல்ஸ்க்கு நான் போவேனெல்லாம் தெரியல, என்னோட பாட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்கான்னு தெரியல அப்படின்னு பயப்படுறான். அப்புறம் தான் தெரிய வருது நம்ம கொக்கோ இருக்கா இல்லையா, அவ அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறா போல, அவளுமே அந்த காம்படிஷன்ல கலந்துக்க வந்திருக்கா. அவ்வளவுதான், ஐயோ போச்சு, இவன் நம்மள என்னென்னலாம் இன்னும் டார்ச்சர் பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு ரெயினுக்கு பயம் வந்துடுது. பயத்துல ரெஸ்ட் ரூம் போயிட்டு இப்பதான் வெளியில வரான் பையன். வந்த உடனே வா வா போலாம், நீ இருக்க தைரியத்துலதான் நானும் இருக்கேன், என்னோட பாட்டு கூட நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீதான், உலகம் சொல்லுதான் இன்னைக்கு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாசமா இருக்கிறத பார்த்த உடனே இவளுக்கு பயங்கரமான வயிற்றுச்சல் ஆரம்பிச்சிடுது. நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியா, என்ன இவ்வளவு கஷ்டத்துல விட்டுட்டு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியா, கண்டிப்பா அந்த சிரிப்பை நான் வந்து நிறுத்தியே ஆவேன் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறா மனசுக்குள்ள. அடியே இவ்வளோண்டு சைஸ்ல இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷ பாட்டிலா இருக்கியே அப்படின்னு தோணுது நமக்கு. ஃபர்ஸ்ட் கொக்கோ வரா. அவ தான் வந்துட்டு ஸ்டேஜ்ல நின்று பாடிக்கிட்டு இருக்கா. அவளுமே நல்லா தான் பாடுறா, மோசமாலாம் பாடல. இவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா பிள்ளைய வந்து ரொம்ப பாசமாவும் அவளோட சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்க்குறோம் அப்படின்னு வெளி உலகத்துக்கு காட்டணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க சின்ன பையன் பாட்டை பார்க்கறதுக்காக அப்பா அம்மா பெரிய அண்ணன் எல்லாருமே வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே ரெயினுக்கு பயங்கர சந்தோஷம். வந்த உடனே அவனுமே ஒரு நல்ல மெலோடியா ரொம்பவே நல்லாவே பாடுறான். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எல்லாரையும் பார்த்த உடனே கொஞ்சம் நடுக்கமா தான் இருக்கு. அது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நல்லாவே பாடுறான். அந்த காம்படிஷன்லயும் நம்ம ரெயினோட அண்ணங்காரன் தான் வின் பண்ணிடுறான். அது தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாருக்கும் செம்ம கடுப்பாயிடுது. அவங்க இதையெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணி வாங்கிட்டாங்க. அந்த பெரிய சிஇஓவை கைக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதனால தான் அவங்களால இதை வாங்க முடிஞ்சது அப்படி இப்படின்னு செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி கொக்கோ வேற திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல கலந்துக்காமையாவது இருந்துக்கலாம், கலந்துக்கிட்டு எங்க மானத்தையே வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி இவளை அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு ரெயின் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இங்க டின்னருக்கு வெளியில வந்திருக்காங்க அந்த சிஇஓ கூட. அப்ப வந்துட்டு இப்பதான் இவங்க எல்லாரும் வந்து சோசியல் மீடியால என்ன போகுது அப்படின்றத பாக்குறாங்க. சிஇஓவை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க வின் பண்ணிட்டாங்க, இவங்க வந்துட்டு அந்த இதுவை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க பிரைஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா சோசியல் மீடியால இவங்க ஃபேமிலியே போட்டு கிழிக்கின்னு எல்லாரும் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் எல்லாமே வந்து பார்த்தா இந்த கொக்கோவோட அப்பாவும் அம்மாவும் தான்.
அப்பதான் சிஇஓ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து சுத்தமா அவங்க கிட்ட பிசினஸ் பண்ணவே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம். ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்துட்டு பயங்கரமா டாக்ஸ் ஏமாத்துறாங்க, நம்ம கண்ட்ரிக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க, டாக்ஸே கட்டுறது இல்ல அப்படி இப்படின்னு சொல்றாரு. இதை எல்லாத்தையும் வந்துட்டு ரெயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா போன் பண்ணி இன்கம் டாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்றா. இந்த மாதிரி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, மக்களோட வரி பணத்தை எல்லாத்தையும் வந்து கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம்னு பார்த்து சின்ன பையன் என்ன கேட்கறான்னா, எப்பதான் இவகிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறீங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே நடிக்க போறீங்க, என்னால அந்த கட்டில எல்லாம் படுத்து தூங்கவே முடியல, என் முதுகுலாம் வலிக்குது அப்படின்னு சொல்றான். பெரியவன் என்ன சொல்றானா, எனக்கு அங்க சந்தோஷமா தான் இருக்கு, எனக்கு அங்க வந்துட்டு அந்த அருவி அந்த மலை அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் அவகிட்ட எப்படியாவது சொல்லிடணும் தான் நினைச்சோம், ஆனா கரெக்டான டைம் மிஸ் பண்ணிட்டோம், இப்ப எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ வேற நம்ம எல்லார்கிட்டயும் ரொம்ப அட்டாச் ஆயிட்டா அப்படின்னும் போது, இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது எல்லாத்தையும் சொல்லி அவளுக்கு புரிய வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சின்ன பையன் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பா இப்ப அவ எப்படி ஏத்துப்பான்னு தெரியல, நம்மளெல்லாம் ஏத்துப்பாளானே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல உள்ள வந்த ரெயின் வந்து, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்கும் போது, ஒண்ணும் இல்ல, திடுப்புன்னு நம்ம தூங்கி எழுந்துக்கும் போது மறுநாள் பயங்கர பெரிய பணக்காரங்களா ஆயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், உனக்கு எப்படி இருக்கும், உனக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லி சின்னவன் கேட்கறான். பணக்கார வாழ்க்கையா, எனக்கு வேணவே வேணாம், அது வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியா இருக்கும், உள்ள போய் அனுபவிச்சாதான் தெரியும், அது வந்து ஒரு ஜெயில் மாதிரி அப்படின்னு சொல்றா. ஏய், நீ அனுபவிச்சு பார்க்காம உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். இவதான் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தா இல்லையா, அதனால இவ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, வேணவே வேணாம் அப்படிங்கிறா. நான் எங்கேயும் நிம்மதியா இருக்கேன், அப்பா அம்மா அண்ணா 2 அண்ணனுங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்கன்னும் போது, ஏய் இப்ப என்ன ஒண்ணு, நாங்க என்ன யாருக்குன்னா தத்தா கொடுக்க போறோம், எதனா லூஸ் மாதிரி எல்லாம் பேசாத, அப்படியெல்லாம் கிடையாது, நம்மளே நாளைக்கு பெரிய பணக்காரங்களாயிட்டா என்ன அப்படின்னு தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். எப்படி இருந்தாலும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றா. இவங்க எல்லாரும் ஒரு குரூப் வச்சிருக்காங்க போல, அந்த குரூப்ல சேட் பண்றாங்க. ஐயோ அப்பா, இவ்வளவு எப்படியாவது சமாளிங்க, எனக்கு இப்பயே நம்மளோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சின்னவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா, இந்த பேர் இது எல்லாமே கரெக்டா முடிகிற வரைக்கும் நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அண்ணங்கார எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அனுப்புறான். அதே நேரத்துக்கு கொக்கோவோட வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துடுறாங்க. அவங்க ரைடு வந்த உடனே இவங்க சுத்தமா டாக்ஸே கட்டல போல, பல வருஷமா அவங்களோட சொத்து வீடு காரு கரு எல்லாமே போயிடுது. அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் கேவலமா குப்பையை தூக்கி அடிச்சு இவங்களை துரத்துறாங்க. இவளுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாவது, எல்லா லைஃப்லயும் அவன் மட்டும் நிம்மதியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெயினோட வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னே தெரியல, அவங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ரைடு நடந்திருக்கு, நம்ம இப்பதான் பேசிட்டு இருந்தோம், எப்படி வந்து யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு தெரியலையேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா, இதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெயினுமே பயங்கர சந்தோஷப்படுறா. அண்ணங்காரனுங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றானுங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்குதான் ரெயினோட பர்த்டே போல, அதனால பெரிய அண்ணன் வந்து கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. ரெயின் வந்து இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாவே இருக்கா. பெரிய அண்ணன் என்ன பண்றான்னா, கார்டை கொடுத்து, நான் இவ்வளோ நாளா சேர்த்து வச்ச காசே இதுலதான் இருக்கு, இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்றான். எனக்கு காசே வேணாம் அப்படின்னு அவ சொல்லிடுறா. இப்ப பார் நான் கொடுக்குறேன் பார் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன என்னோட டிராஃபியே உனக்கு தான் அப்படின்னு சொல்றான். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியா, என்னோட கிஃப்ட் தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா உங்களாலையும் முடியும், நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நீங்க வந்துட்டு எப்படியாவது உங்களோட கண்டுபிடிப்புல மெடல் வாங்கி எனக்கு கொடுங்க, அதுதான் என்னோட கிஃப்டா இருக்கும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்றா. சடனா அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கோம், அதுல ஏழைங்களுக்கெல்லாம் வந்துட்டு டொனேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோன்னும் போது இவளுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. கண்டிப்பா பண்ணுவோம்ப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. என்னதான் பயம் மனசுக்குள்ள இருந்தாலுமே அவ ஓகே அப்படின்னு இவங்களோட சந்தோஷத்துக்காக ஒத்துக்கிறா. எங்க பார்த்தா இவங்களோட காசு திசெல்லாம் போய் சாதாரண நிலைமைக்கு வந்துடுறாங்க இல்லையா, அதனால இவங்களால அந்த நோய்வாய்ப்பட்ட புள்ளைய வச்சு சமாளிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த கொக்கோவை போட்டு செம்ம டார்ச்சர் பண்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், இவ வந்ததுனாலதான் தர்தரம் வந்துருச்சு நமக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கத்துக்கு அவளை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அப்பங்காரன் வந்துட்டு டெலிவரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பவும் அவனால குடிக்காம இருக்க முடியல, அவனுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும், நம்ம வந்து இவளாலதான் எல்லாத்தையும் இழந்தோம், இவளே தான் எல்லாத்தையும் கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ரெயின் வந்து அவளோட டைரியில வந்து அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பா. அவங்களோட
சமாதிக்கு போய் மரியாதை செலுத்தணும் அப்படின்லாம் எழுதியிருப்பா. அதெல்லாம் படிச்ச இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தா, உன்னோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்கள எங்க அடக்கம் பண்ணிருக்காங்களும் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம எல்லாருமே ஃபேமிலியா போயிட்டு அவங்களுக்கு மரியாதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு பயங்கர சந்தோஷம் அதை கேட்டு. அதே நேரத்துக்கு கொக்கோவும் அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பில்டிங் வாசல்ல உட்காந்துக்கிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க சேர்மனை பார்த்தே ஆகணும், இந்த சிஇஓ மோசமானவன், எங்களோட வாழ்க்கையே அழிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல வேற அழுடி இன்னாடி அழாமையே நிக்கிற அப்படின்னு சொல்லி பிடிச்சி அவளை கிள்ளி அழ வைக்கிறாங்க. அப்ப சிஇஓ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த உடனே என்னதையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போதும் நிறுத்துங்க உங்களோட சீனெல்லாம் அப்படின்னும் போது, பயந்துட்டியா இப்ப எல்லா விஷயமும் சேர்மனுக்கு தெரிய போகுது, உன்னோட வேலையே போகுது அப்படின்ன உடனே இந்த அளவுக்கு பயந்து எங்க காலில் வந்து விழுந்து பிச்சை கேட்ப போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் மாறி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இன்னுமா வந்துட்டு உனக்கு நம்மளோட சேர்மன் யாருன்றது தெரியல, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் வேற யாரும் இல்ல, ரெயினோட அப்பா தான் வந்து சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டதும் தலை தெறிக்க கொக்கோ அந்த இடத்துல இருந்து ஓடுறா. இங்க எல்லாருக்கும் வந்து டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு ரெயினும் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களும், என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அதனாலதான் உன் சந்தோஷத்தை எல்லாத்தையும் இப்பவே அனுப்பி வச்சிடலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற கொக்கோ. அவளை பார்த்த உடனே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருதா, அதை நினைச்சு ரொம்ப பயப்படுறா. இந்த ஒரு 7 வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபேமிலி, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது, ஏன்னா அவங்க தான் உங்ககிட்ட அந்த அளவுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, எல்லா குடும்பமா ஆஸ்கார் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது என்ன வளர்ற அப்படின்னு சொல்லி கேக்குறா. நம்ம அப்பாவும் அம்மாவும் ஒரு சுரங்கத்துல வேலை செஞ்சாங்க இல்லையா, அந்த சுரங்கத்தோட ஓனரே வந்துட்டு இந்த சேர்மன் தான். அந்த டைமுக்கு அந்த சுரங்கம் இடிஞ்சு விழும் அப்படின்னு தெரிஞ்சதும் யாருமே அந்த இடத்துல இல்லை, நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் வேலை செஞ்சிருக்காங்க, அவங்க 2 பேருமே செத்து போகிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அந்த குற்ற உணர்வுல தான் அவங்க வந்து உன்னை தத்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர உன் மேல பாசத்துல கிடையாது. அவங்க வந்து இதை வந்து உனக்குமே இந்த டொனேஷன் கொடுக்குற மாதிரி தான் உனக்கும் டொனேட் பண்றாங்க, நீ வந்து அவங்க உன் மேல பாசமா இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னும் போது நம்ம ரெயினுக்கு அப்படியே மனசு ஒடிஞ்சு போயிடுது. இந்த குடும்பமே அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. வேகமா செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம கொக்கோவை பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ரெயின் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கா உறைஞ்சு போய், என்ன பண்றதுன்னு தெரியாம. அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எனக்கு அது போதும், நான் அவளை நம்பவே மாட்டேன் என்னைக்குமே அப்படின்னு சொல்றா. அவ சொன்னது எல்லாமே உண்மைதாமா, ஆனா அதெல்லாம் அவ சொன்ன மாதிரி நடக்கல, நாங்க இதை வேணும்னு பண்ணல, உங்க அப்பா அம்மா அங்க அன்னைக்கு வேலைக்கு போவாங்க அப்படின்றதும் எங்களுக்கு தெரியாது, இது உண்மையாவே ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க. இருந்தாலும் இவ வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அழுது மட்டும் இல்லாம எனக்கு தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. சரி கொஞ்ச நேரத்துக்கு அவளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம், இவ நம்மளை ஏத்துப்பாளா இல்லையா, நம்மள கொலைகாரங்களை மாதிரி பாத்துருவாளோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமா இருக்கு. நைட்டு பூராவும் தூங்காம கொல்லாம உட்காந்து அழுதபடியே இருக்கா. மறுநாள் காலையில ரொம்ப நேரம் ஆகியும் வந்துட்டு இவளை காணுமே அப்படின்னு சொல்லி கதவை திறந்துக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா எல்லாருக்கும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு வந்து உங்க மேல எந்த விதமான கோபமும் இல்லை, ஆனா எனக்கு எதை இப்போதைக்கு நம்புறது விட்டுறதுன்னு தெரியல, நான் உங்க கூட இருந்த மெமரிஸை மட்டும் எடுத்துட்டு இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. இவங்களுக்கு மனசு கேட்கல, உடனே எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் கதறி அழறாங்க. அவங்க அப்பா கொடுத்த அந்த ஒரே ஒரு பொம்மையை மட்டும் எடுத்துட்டு இவ கிளம்பி போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க வரவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறா மனசுக்குள்ள. அப்பதான் வந்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, குழந்தைக்கு நான் ஒரு வாட்ச் கொடுத்தேன், அந்த வாட்ச்ல ஜிபிஎஸ் இருக்கு, அதை நம்ம ட்ராக் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ரெயின் எங்க போயிருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மாவோட சமாதியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த அட்ரஸுக்கு தான் அங்க போயிருக்கா. அவங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதையும் பண்ணிட்டு இருக்கா. நீ இங்க வருவேன்னு தெரியும், அதனாலதான் உனக்கு முன்னாடியே நான் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக அப்படின்னும் போது, இப்ப நீ என்னதான் என்ன பண்ணணும்னு நினைக்கிற, உன்னோட ஒரு வாழ்க்கையும் நீயா சூஸ் பண்ணதுதான்,
நான் எந்த வாழ்க்கையும் சூஸ் பண்ணல, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்காக தான் நானும் சேர்ந்து உனக்காக தான் இருந்தேன். என்ன நீ ஒரு நாளுமே நல்லபடியா நினைச்சதே இல்லை, நீ தான் தப்பான முடிவை எடுத்துட்ட. கடைசியா நீ அவங்க கூட போகும்போது கூட நான் அதை தடுத்தேன் அப்படின்னு சொல்றா. நீ என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க? உன்னை விட நான் அழகா இருக்கேன், உன்னை விட நான் அறிவா இருக்கேன், இருந்தாலும் உனக்கு மட்டும் எப்படி சந்தோஷம் கிடைக்குது? உன்னை மட்டும் எல்லாரும் எப்படி விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொக்கோ கேக்குறா. எல்லார்கிட்டயும் நம்ம உண்மையான அன்பை காட்டுற வரைக்கும் நம்மளுக்கும் அவங்க உண்மையான அன்பை தான் கொடுப்பாங்க. அப்பனா நீ யாருக்கிட்டையும் உண்மையான அன்பை காட்டலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் சொல்றா. இதுக்கு மேல என்னோட லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதே நேரத்துக்கு உன்னோட லைஃபும் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்தி எடுத்துட்டு வந்திருக்கா போல. அதை எடுத்து கரெக்டா ரெயினை குத்துறதுக்கு போறா. அப்ப கரெக்டா ரெயினோட அப்பா நடுவுல வந்துடுறாரு, அவரை குத்திடுறா. அதோட அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. பக்கத்துல உட்காந்து அழறா. எதுக்குப்பா நீங்க நடுவுல வந்தீங்க? நான் உங்க யாருக்கும் என்னால எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்றா. நீ எதுக்காகமா விட்டுட்டு போன? நீ எங்களை நம்பாத மாதிரி ஆயிடுச்சு, நாங்க எந்த தப்பும் பண்ணல, நீ எங்களை ஏத்துக்கணும் அப்படின்னு தான் நினைச்சோம் அப்படின்னு சொல்றாரு. எங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அவகிட்ட காட்டுறாங்க. அதே நேரத்துக்கு வந்து உங்க 2 பேர்லையும் தான் நான் தத்து எடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டு அவங்க உன்னை தத்து எடுத்துட்டாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து நல்லபடியா அவகிட்ட பழகி அவளையும் கூட்டிட்டு வந்துடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அது எதுவுமே நடக்கல, எல்லாமே இந்த அளவு மோசமாகும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்றாரு. என்னதான் இவங்க மேல தப்பே இல்லைனாலும் இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அந்த 2 குழந்தைங்க அனாதை ஆயிடுச்சு, அந்த 2 குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாமே வந்து இப்படி அமைஞ்சு போயிடுச்சு. நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணவே வேண்டாம்ப்பா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு முதல்லயே தெரியும், ஆனா உங்களுக்கு என்னால எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு அவ கட்டி பிடிச்சி கதறா. எங்க அதே நேரத்துக்கு கொக்கோ வந்து ஸ்டேஷன்ல இருக்கா. அவளை கூட்டிட்டு போறதுக்காக அவளோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. வந்த உடனே செம்ம திட்டு. அடி பாவி, இன்னும் எங்களை என்னென்னலாம் பண்றதுக்கு தயாரா இருக்க? ஏதோ உன் மேல கேஸ் கொடுக்க வேணாம்னு அவங்க சொன்னதுனால தப்பிச்ச, இல்லைன்னா எங்களையும் சேர்த்து உன்னால உள்ள தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை இங்கேயே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க. அதோட குடும்பமா வந்துட்டு நம்ம ரெயினோட அப்பா அம்மாவோட சமாதிக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை இனிமே எங்க வீட்டுல இளவரசியா வாழ்வா, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெயினை வந்து மொத்தமா அடாப்ட் பண்ணிடுறாங்க. இப்பதான் இவங்களோட உண்மையான வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது இந்த வீட்டுல நீ ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு எவ்வளவு ஆசைப்பட்டோம் தெரியுமா, இதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதோட ரெயினோட 19வது வயசுல காட்டுறாங்க. வளர்ந்துட்டா, இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணணும். எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னும் போது என்னோட அண்ணன் வரேன்னு சொன்னா, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. பார்த்தா சின்ன அண்ணன் தான் வரான். அவனை பார்த்த உடனே ஐயோ இவர் தான் உன் அண்ணனா, இவர் பெரிய பாப் சிங்கர் ஆச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவன் பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டான் போல. பேசிக்கிட்டு இருக்கும் போது தூக்கு தண்டனை கைதி வந்து கடைசியா அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னும் போது யாருன்னு கேக்குறா. அதை கேட்டு செம்ம ஷாக்கு. அங்க போனாதான் தெரியுது கொக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்க? இவ்வளவு சின்ன வயசுலயே எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்குதுன்னு தானே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல, உனக்கு அது போதுமே, எனக்காக ஒரு நாள் என்னோட லைஃபை பத்தி நீ யோசித்து பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவரைன்னு எதுவுமே பேசாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்கா. அந்த குடும்பத்தையே நான் கொன்னுட்டேன், இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன், 3 பேருமே என் கையால நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றா. அடியே ஏண்டி அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு 14 வயசு இருக்கும், மாறி மாறி அப்பனும் பிள்ளையும் என்னை வந்துட்டு அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சானுங்க, இதுக்கு மேலேயும் அவனுங்க எதுக்கு உயிரோட இருக்கணும், இந்த மாதிரி கேவலமானவங்க எல்லாம் உயிரோட இருக்கவே கூடாது, அதனாலதான் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், என்னவா இருந்தாலும் இதுதான் அவளோட முடிவு அப்படின்னா அந்த முடிவை வந்துட்டு எப்படியும் மாற்ற முடியாது இல்லையா. சொந்த அக்கா இந்த நிலைமைய பார்க்கும் போது கஷ்டமா தானே இருக்கும். அதனால இருக்கிற மனசோட அந்த ரூமை விட்டு வெளியில வரா. வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மா அண்ணா எல்லாரும் கம்பல் பண்ணி அப்ராட்ல போய் நீ படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்ராடுக்கு அனுப்புறாங்க. இப்பதான் பெரிய அண்ணா வரான். எங்க நீ வர மாட்டே, உன்னை பார்க்காமே போயிடுவேணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பதான் அவன் என்ன சொல்றானா, நீ உன்னோட ஆசைன்னு சொன்ன இல்லையா, அதை நிறைவேற்றாம நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்த மெடலை இவளுக்கு கிஃப்டா கொடுக்குறான். சோ இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு தெரியும், என்னன்னா
எல்லாருக்குமே நல்லபடியான வாழ்க்கை தானாக அமையாது. நம்ம தான் நல்லபடியான வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்படியே வந்துட்டு நமக்கு நல்லபடியான வாழ்க்கை அமையலைனாலும் அடுத்தவங்க நல்லா வாழ்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அவங்கள பார்த்து வயிறு எறியறதுலையோ இல்லை அவங்க நாசமாக போகணும்னு சபிக்கிறதுலையோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.